அம்மா கூப்பிடுறேன். அம்மா கூப்பிடுறேன். சொல்றேன். எல்லாம் நல்லா இருக்கா? சொல்லுங்க. அம்மா கூப்பிடுறேன். தனம். தனம். போய் வாங்க. தனம். ப்ரோ, இந்த மனுஷன் இன்னும் கேவா அடே பையன் என்ன பண்ணா? ஏய், இதுவா மகன் ஒரு நாள் இருக்கா? என்ன பாலிஸ் கரெக்ட்மா. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிட்டேன். கடைசி இன்டர்வியூ பண்ணோம். சர்டிபிகேட் எடுத்து வர சொன்னாங்க. அதான் நான் வந்தேன். நான் போயிடுவேன். அப்பா கரெக்டா அடிச்சதான். ஏங்க இந்த பாரு பையன் வந்து வேலை வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பாச்சு? ஏங்க பாருங்க பையன் 22 வருஷம் 10 வருஷம் தான் வந்து நின்னுட்டாங்க. என்னங்க? என்னாச்சு? 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 என்னப்பா? நான் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். என்னாச்சு? நான் பேசுறேன். போசி அதிகமான போசி நல்லதே கொடுப்பாங்க. புரியுதா? அப்பா என்ன சொல்றாரு? பையன் படிப்பு ஓடி என்ன ஆச்சு? சொல்லுங்க. சடங்கு வாங்கி வச்சிட்டாரா? சொல்லு. சடங்கு. அட யோ யோ என்னையா? ஒரிஜினல் குதிரியா? ஒரிஜினல் குதிரை? நான் பேசுறேன். ஜெராக்ஸ் பேசி கொடுத்துட்டானே. யோ சர்டிபிகேட் எல்லாம் கார கொடுக்க மாட்டேன். நம்ம பாப்பாங்க. நான் பேசிட்டியாங்க. நீ நான் சும்மா போறேன். என்ன வாங்கி? நான் வாடல வேணுமா? தம்பி சொந்தக்காரங்க இல்லையா? அப்பா பேசுறது தம்பி. வெரிஃபிகேஷன் எல்லாம் போடுவாங்க. பாத்துக்கலாம். நீங்க எப்ப போய் ஆரம்பிச்சீங்க அந்த நாள் இருக்கீங்க. ஓகே. நாசமா போயிடாரு. என்னப்பா எப்படி இருக்க? நான் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். சூப்பரா. எப்படி இருக்க? போலீஸா? ஓகே சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்ன? ஆமா. ஓகே. சரி. சர்டிபிகேட் கொடுங்க. பையன் அதுல நிறையப்பா நான் கரெக்டா கொடுத்துறேன். நீ 1,50,000 கேட்டீங்க. 50,000 கொடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இல்ல அதுல நிறையப்பா நான் எப்படி பார்த்தனா நீ சர்டிபிகேட் வாங்க கூடாது. அதுல நிறைய அதெல்லாம் வாங்க முடியாது. நீ கேயா? சொல்லுங்க. என்ன இப்படி பேசுறாரு? என்னப்பா அதெல்லாம் பண்ண தேவையில்லை. பரவாயில்ல. ஏங்க சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நான் போலீஸ் சொல்லிட்டு வர முடியும்.
பையன் எங்கப்பா? போலீஸா? அப்பா வந்து ஊர்ல இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் கஷ்டத்துக்கெல்லாம் நீதான் என்ன என்ன வேலை நீங்க சத்தமா இருக்க என்ன கஷ்டம் தெரியும் அப்பா எல்லாமே இருக்கு ஒரிஜினல் கொடுத்தாரு இந்த வீட்டு பாருங்க அதோட நான் பாத்துக்கிறேன்ல சரி புரியுது யாரு இந்த வருஷம் பையன் வந்து படிச்சுட்டு இருக்கா அவன் படிப்பு நல்லா போயிட்டு இருந்துச்சு ஹலோ சார் வந்தாங்க சார் நான் இவ்வளோ டைம் சொல்றேன் சார் இவர் ஆல்ரெடி காசு கட்டி 50,000 கொடுத்து ஆல்ரெடி 1,50,000 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் போலே சொல்றீங்க சார் அதான் சார் சொல்றேன்ல வந்து பையன் வந்து வேலை கிடைச்சிருச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அவன் வந்து பண்ண முடியும்னு சொல்றான் நீங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார் அதெல்லாம் வர முடியாது சார் இந்த ஊர்ல இத்தனை வருஷமா இத்தனை பேர் வந்து வட்டி விட்டு இருக்காங்க நாங்க வந்து ஊர் தலைவரா நிறுத்தி இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து கொடுக்குறாங்க பையன் வட்டி சொல்றியா சர்டிஃபிகேட் கேட்கலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் சார் எல்லாம் கொடுக்கலாம் அவன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அவன் வந்து படிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணிட்டான் வேலை மட்டும் வந்துச்சு வேலை கிடைச்சுனா முடிஞ்சிடலாம் சரி ஓகே சர்டிஃபிகேட் ஐயோ வாங்கிக்கோ வாங்கிட்டு இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் பையன் வந்து காப்பாற்றலாம் நீ வந்து ஒழுங்கா இருக்கணும் பையன் படிப்பு இல்லையா நல்லா படிக்கணும் அப்பாவோட கனவு நீ மட்டும்தான் வேற எதுவும் அவர்கள் கடன் கடன் தந்தாரு அந்த கடன் எல்லாம் வந்து நீ வந்து அழிக்கணும்ல இல்ல நீ வந்து நீ பாட்டு போ அவர் வந்து கடன் அடைச்சு இருக்காரு நம்பிக்கை இருக்கா 50 வருஷமா நான் சாதிக்கிறேன் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல பார்த்துட்டு இன்னும் இது இல்லை பாப்போம் ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்புறம் பாப்போம் சரியா எங்கடா வரலையா வந்துட்டா ஆர்த்தி நல்லா இருந்துச்சு சில இடத்துல கொஞ்சம் ஓவரா ரொம்ப இருந்துச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பட் குட் நல்ல மூட் நல்ல இமோஷனல் அறிவே கிடையாது அறிவே கிடையாது நான் பேசிட்டு இருக்கல எனக்கு என்னைக்கு அது வாங்க போகிறது தெரியல நான் திட்டமாக நல்லா சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் நல்லா ஹோல்ட் பண்ணீங்க அந்த வேலை கிடச்சது அப்புறம் சாப்பிட்டு கொடுத்தது அப்புறம் இங்கே வந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அந்த எமோஷனல் கிராஃப் ஏறாமல் ஒரே மாதிரி கூட ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அர்த்தமாக இருந்துச்சு அது உங்கள் சூழலை மாறினா நானும் புரிஞ்சுட்டீங்கன்னா மாறிடும் அது உங்கள் பர்சனல் ஸ்பேஸ்க்கு நீங்கள் எமோஷனாக இருக்கும் உங்கள் ஒய்ஃப் முன்னாடி எமோஷனாக இருக்கும் அப்புறம் பையனுடைய எமோஷனாக இருக்கும் வெளியே போய் வேலை பண்ணி எமோஷனாக இருக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆச்சரியம் நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ண அந்த எமோஷன் கை பண்ணி கொடுக்குறது தனியாக இருக்கணுமா கஷ்டப்படுறது ஓகே எல்லாருமே நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரியவங்க அவங்க அழுகு வரும் எங்கன்னா கஷ்டமாக அழுகு அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல தப்பு பண்ணிட்டோம் நம்மளால பையன் வாழ்க்கை பாதிக்கப்படுது இருக்கும் ஆனால் அவங்க அதுக்காக ஃபுல்லாக அழுத்திருக்க மாட்டாங்க இதே ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் வெளியே போக ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் வெளியே போக ஆரம்பிச்சது வந்து அதை உள்ளுக்குள்ளே வச்சு அழுகாம கேட்பாங்க அழுகாம அதை உள்ளுக்குள்ளே வச்சு இப்போ எப்படி கேட்குறது பையனாக இருக்கிறதா அப்பா ரொம்ப பெரிய கஷ்டம் தான் பையன் முன்னாடி யாரும் கால் பண்ணுவோம் கால் பண்ணுறது ஸோ ஆனால் வழியில் மட்டும்தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படி இன்னும் ஆண்கள் இன்னும் இதாக இருக்கும் அப்படின்னு ஆதிக்கம் யோசிப்பாங்க நல்லா இருக்கிற நீ பாஸ்கர் சொல்றாரு பாஸ்கர் வந்து எதுக்கு அம்மா ரொம்ப ஏதாவது ஊத்துல இல்லையா தம்பி அந்த மாடுலேஷன் நிறைய கேள்விப்பட்ட ஒரு மாடுலேஷன் அது நல்லா இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் அவரை
கேட்கல ஸோ பாருங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம டைலாக்லாம் பேச தேவையில்லை. எடில் பண்ணார் இல்லையா அப்படின்னு அவர் பண்ணது இல்லை, இங்கே வந்து அவர் ஒரு சின்ன இதை யூஸ் பண்ணுறாரு, ரெண்டுமே டாமினேட் பண்ணுறாரு. பட் வெவ்வேறு ஏரியா இருக்குல்ல, வெவ்வேறு ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க. என்னன்னா நான் ஏன் மற்றவங்க பண்ணுறது கவனிங்கன்னா நாளைக்கு நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறப்ப அவங்க பண்ணுறது யூஸ் பண்ணி இது பண்ணி யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் காப்பி மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அன்றைக்கி யாராவது என்ன பண்ணுறாங்க நாளைக்கு பண்ணுறாங்க, அது செகண்ட் இப்போ நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கிறவங்க வந்து நீங்கள் எப்படி விடுறீங்க இல்லையா? உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் சார்ஜ் கம்மியாக விடுறீங்க. எல்லா மெட்டீரியல் இப்போ நான் இந்த மெட்டீரியல் பண்ணாங்க அதில் அப்படி பண்ணாப்புல அவர் கிருஷ்ணா ஆட் பண்ணாங்க அப்படின்னு கிருஷ்ணா வச்சு காஸ்ட் ஹவு காஸ்ட் கிருஷ்ணா வந்து ஒரு சைட் மாதிரி போட்டு வட்டி கொண்டாடு மாதிரி போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படிதான் இருப்பாங்க. அவன் வந்து என்ன எங்கே கொடுத்தாலும் அங்கே வந்து காசு ஆகும். நீங்கள் இதெல்லாம் டெலிகால் இருக்கணும் இல்லையா? காசு பைசா அப்படின்னு அன்லஸ் இப்போ இது மாதிரி ஆட்கள் வரலாம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 6 எழுதிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ எல்லாம் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லை சில இடங்கள் அந்த ஒரு கரெக்டாக போச்சு, அந்த மீட்டிங் கரெக்டாக போச்சு. பட் இது எல்லாம் ரொம்ப எமோஷனலாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. வேலை கிடைச்சி சின்ன உடனே பண்ணுறது அம்மா பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதில் பட் அந்த அது எப்படி அதை கொஞ்சம் மாற்றி மேலே கொண்டு போகுது திருப்பி அந்த சூழ்நிலையை புரிஞ்சு தான் வேலை பண்ணுறோம். உள்ளே இருக்கோம், வெளியே போகிறோம், வெளியே போகிறோம் அப்படின்னு இப்போ சத்யா பண்ணல கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அப்பா இருக்கிறார் பாருங்க, அதில் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க ரோடு வந்து இப்போ அவங்க ஒரு கஷ்டமாக கொடுக்குறாங்க. அந்த கஞ்சாடு நிற்க வேண்டும், ஆனால் அது ஃபுல்லாக உடனே போகிறாங்க. அவன் கஞ்சாடு நிற்கிறான், அவங்க அப்பா வரும்போது இல்லை டீச்சர் வரும்போது மாட்டினப்ப அதுக்கு அவங்க சூழ்நிலை அவனை இம்பாக்ட் பண்ணால் தான் அவன் ரோடு கிராஸ் ஆகும். அதே தான் ஒன்று இல்லை இம்பாக்ட் வெளியே போகிறீங்க பார்க்க போகிறீங்க பையன் வரலாம் அப்படின்னு இடம் இருந்துச்சுன்னா அதை ஹோல்டு பண்ணணும். நீங்கள் தர்பாரில் ஒரு கேட்ட ஒரு பெரிய பெயிண்ட் கபாலிலையும் பெயிண்ட், அது வந்து ஒரு குடும்பத்தையே கபாலில் வந்து குடும்பத்தையே ஒன்றுட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒன்று அவனை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி கபாலி ரோடு சேர்ந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவன் வெளியே வர்றான், வெளியே வர்ற கபாலிக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சோகமாக இருப்பாங்க இல்லை அப்படின்ட்டு. பட் அப்படியே இருப்பதியா அப்படின்னு அவர் வந்து ரிலாக்ஸ் ஆகிறாங்க. வந்த உடனே அந்த அந்த அடிப்பார் இல்லையா கோழிக்கறி. ஸோ அவர் அந்த இதில் ஃபைனலாக இருக்கார், அதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு. பட் அந்த ரோல் வந்து அதுக்கு அடுத்தடுத்த சீனில் அந்த ஹோல் விட்டு கபாலிய ஹோல் வந்து மற்ற லூஸ் ஆகிடும். அப்படி லூஸ் ஆச்சுன்னா அந்த மெயின் பெயின் வந்து ஒர்க்காங்க. கதையோட மெயினே 28 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் குறைக்கப்பட்டு ஒரு ஜெயிலுக்கு வச்சுக்கிறாங்க. அவன் திரும்பி வந்து அவன் ஒய்ஃபு குழந்தைலாம் கண்டுபிடிச்சி திரும்பி ரிவால்வ் ஆகும் சீன்னா மெயின் எமோஷன் இருக்குது. மெயின் எமோஷனில் வந்து அப்படி ட்ராக் ஆச்சுன்னா போயிடும். நீங்கள் தர்பாரில் வந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா அந்த பொண்ணு யாரும். ஸோ அவங்க அப்பா வந்து கொண்டு எல்லாரும் கதை ஆரம்பிச்சா அடுத்த சைட்லேயே பாட்டு போடுவாங்க, அவர் ஆடிட்டு. அப்போ அந்த கதையோட மெயின் எமோஷன் பொண்ணை கொண்டு காமி பைத்தியம் முடிச்சு துப்பாக்கி எடுத்து சுற்றி தள்ளிட்டு ஒரு ஆள் வந்து அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறதுல ரோல் ஓடு இன்னொரு லூஸ் ஆகிடும். அதுதான் முக்கியமான அந்த எமோஷன் இருக்கணும். பட் இந்த கேரக்டர்ஸ் இது பண்ணணும், நீங்கள் உடம்பா காமிக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்னா விஷயமே அதான் ஆக்டிங்கில் கஷ்டம். ரஜினி அதை பேசியிருப்பாரு, தர்பாரில் ஆடினாலும் பேசியிருப்பாரு. உங்களுக்குள்ள பெரிய பெரிய வச்சுக்கிட்டு எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா அப்படின்னு சொல்லிப்பாரு. அது கரெக்டாக அட்டன் பண்ணுறாரு, அது கரெக்டாக அட்டன் பண்ணி பண்ணுறாரு. அப்படி அட்டன் பண்ணால் படம் வைக்காது. ஏன்னா அப்போ பொண்ணு இறந்து போகிறது இல்லை வந்து ஒரு ஒய்ஃப் போடும்போது ரொம்ப வருத்தம் வந்த ஒருத்தர் ரைஸான ஒருத்தனை அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை தூக்கி ஜெயிலில் தூக்கி போடுறதுன்றது ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய வெளியே வர ஒரு பெரிய ரைஸில் வரும். அந்த ரோல் அதில் இருக்குது, கபாலில் இருக்குது. ஆனால் அந்த ரைஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த பண்ட்டை யூஸ் பண்ணலாம்னா அதனால் டெய்லி ஜெயிலில் தொகுத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம அடிக்கணும். ஸோ அப்போ அந்த மெயின் மோட்டிவ் வந்து மிஸ் ஆகாது. பட் அதே நேரத்தில் வெளியே வரலாம் அவனை பார்க்க மற்றவங்கள்டையும் வந்து
ரொம்ப ஊட்டாகலை, என்னால் நிறுத்த முடியாது, நான் வந்து ஊட்டாக போராடுவேன் அப்படின்ற காரணமே தான் ரைட் தான். ஆனால் அதே நேரத்தில் மெயின் எமோஷன் விட்டுருவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதான் பிரச்சனை தான். ஸோ மெயின் எமோஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் மெயின் எமோஷனை ஓப்பனாக பண்ணி இருந்துருங்க. அது பிரச்சனை. அது பண்ணாமல் மெயின் எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இங்கே ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது கவர்மெண்ட் நாட் சஜா. குட், வெரி குட் கட். நான் கூட டிவி சொன்னா ஏடா 2 தடவை பாராட்டிட்டே 3வது வந்து டிவி சினிமா ஆஃப் ஆயிடா அப்படிச்சே. அடுத்து